ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் டேனியர்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போர்ட்டுகீஸ், அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் பற்றி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் யாரும் வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்டரை நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா 8th சோஷியல் புக்கில் சாப்டர் 1லையும் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் சாப்டர் 16லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2 சாப்டர்லையும் உள்ள எக்ஸாம் பாயிண்ட் மட்டும் கிளிப் பண்ணி நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிட்டிஷ் 1600 காலகட்டத்தில் ஈடன் ஹால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற, அதாவது லண்டனில் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு. அங்கே உள்ள வெல்தி மர்ச்சன்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க குரூப்பாக போயிட்டு இங்கிலாந்து குயினான எலிசபெத் கிட்ட நாங்கள் ஈஸ்ட் சைட் கண்ட்ரீஸ்க்கு ட்ரேட் பண்ண போகிறோம், அதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குயினா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சார்ட்டர், அதாவது பட்டயத்தை போட்டு அனுப்பி விட்றாங்க. இந்த வெல்தி மர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 24 கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு கவர்னரோட இந்தியாவுக்கு வராங்க. 1608 காலகட்டத்தில் கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸை முகல் எம்பரரான ஜஹாங்கீரோட அவைக்கு அனுப்புகிறாரு. எதுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா, நாங்கள் சூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. பட் ஆனால் ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெர்மிஷனை கேன்சல் பண்ணிடுறாங்க. யாரோட ப்ரெஷரில் அப்படின்னா போர்ட்டுகீஸோட ப்ரெஷரில் கேன்சல் பண்ணிடுறாரு. 1612 காலகட்டத்தில் கேப்டன் தாமஸுக்கும் போர்ட்டுகீஸுக்கும் சண்டை நடக்கு, அதாவது நேவல் பேட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா கடற்போர். எங்கே நடக்கு அப்படின்னா சூரத்தில் நடக்குது. இதில் போர்ட்டுகீஸ் தோத்துடுறாங்க. தாமஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெற்றி பெற்றுறாரு. இந்த ஆங்கிலேயர்களோட மிகப்பெரிய அவங்கள அந்த பலத்தை அறிஞ்ச முகல் எம்பரரான ஜஹாங்கீர் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1613 காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட மாதிரியே சூரத்தில் ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க அப்படின்ற பெர்மிஷன் கொடுக்குறாரு. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி பை த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1614 காலகட்டத்தில் கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டவுனுக்கும் போர்ட்டுகீஸ்க்கும் மறுபடியும் சண்டை நடக்குது. அதுலேயும் மறுபடியும் போர்ட்டுகீஸ் தோத்துடுறாங்க. டவுன்டவுன் ஜெயிச்சிடுறாரு. இது மூலியமாக முகல் கோர்ட்டில், அதாவது முகலாயர் அவையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ்டீஜ் கிடைக்குது. 1615 காலகட்டத்தில் சர் தாமஸ் ராவோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே கிங் ஜேம்ஸ் தான் யார் ஹாக்கினை அமைச்சாரோ அவரே தான் தாமஸ் ராவோவும் அனுப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் முகலாயர் அவைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. முகலாயர் அவைக்கு வந்த தாமஸ் ராவோ ஆக்ராலேயே ஒரு 3 வருஷம் ஸ்டே பண்ணிவிட்டு 4 இடத்துல ட்ரேடிங் சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எங்கெங்கே அப்படின்னா சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் ரோச், இந்த 4 பகுதியும் ட்ரேடிங் சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 1611 காலகட்டத்தில் மசுலிப்பட்டினத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரின்னு சொல்லப்படுறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் இது பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் லைனில் இது ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி. பட் இது 1611 கட்டினாலும் இது அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது நவாப் கிட்டேருந்து தான் வாங்கியிருப்பாங்க. அஃபிஷியல் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்க அப்படின்னா 1613 காலகட்டத்தில் சூரத்தில் கட்டப்பட்டது தான் ஒரு அஃபிஷியலான ஃபேக்ட்ரி. ஆனால் அதே இது கோஸ்ட் லைன் ஆஃப் பே ஆஃப் பெங்காலில் கட்டப்பட்டது அப்படின்னா இந்த மசுலிப்பட்டினம் தான். அக்விசிஷன், அதாவது கைப்பற்றுதல். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மெட்ராஸ். 1639 காலகட்டத்தில் சந்திரகிரி ரூலரான சென்னப்பா நாயக்கிட்ட ஃப்ரான்சிஸ் டே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மெட்ராஸை லீஸுக்கு தான் வாங்கியிருப்பார். அந்த மெட்ராஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1640 காலகட்டத்தில் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஈஸ்டர்ன் பெல்ட்டுக்கு தான் இந்த மெட்ராஸ் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக அந்த காலத்தில் பிரிட்டிஷுக்கு விளங்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாம்பே ஐலாண்டு. போர்ட்டுகீஸ் கிங்கான பொண்ணான கேத்ரினுக்கும் இந்த கிங் சார்ல்ஸ் டூக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் நடக்குது. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கிற பாம்பேயை இந்த போர்ட்டுகீஸ் கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டவுரியாக கொடுக்குறாரு. இவர் டவுரியாக கொடுத்த அந்த பாம்பே ஐலாண்டை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1668 காலகட்டத்தில் ஒரு 10 பவுண்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆனுவல் ரெண்ட்டாக வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 வில்லேஜஸ் அல்லது கல்கட்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 வில்லேஜஸான சுதநிதி, கலிக்கட்டா, கோவிந்தப்பூர், இதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஜமீன்தாரி ரைட்ஸ் கிடைக்கிது. எப்போ அப்படின்னா 1698 காலகட்டத்தில். அதாவது ஒரு வருஷத்துக்கு 1200 ரூபான்னு கணக்கு பார்த்துக்கோங்க. இப்போவே 1200 ரூபாங்கிறது பெருசு. அப்போனா எவ்வளோ காசு இருக்குன்ட்டு. இந்த 3 வில்லேஜஸ் தான் பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சிட்டி ஆஃப் கல்கட்டாவை உருவாகுது.
அதுக்கப்புறம் கோல்கொண்டா. அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1687 காலகட்டத்தில் கோல்கொண்டாவை வந்து கேப்சர் பண்ணுறாரு. அவர் என்ன தான் கோல்கொண்டாவை கேப்சர் பண்ணாலுமே அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்க்கு தான் கொடுக்குறாரு. அதே எப்படி ப்ரிவிலேஜஸ் வந்து இங்கிலீஷ்க்கு முன்னே இருந்துச்சோ அதே ப்ரிவிலேஜஸ் மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து பிரசிடென்சியாக உருவான கதையை பற்றி பார்க்கலாம். 1652 காலகட்டத்தில் மெட்ராஸ் வந்து பிரசிடென்சியாக மாற்றுறாங்க. பின்னாடி 1655 காலகட்டத்தில் அதோட பிரசிடென்சி பவரை நல்லிஃபை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1683 காலகட்டத்தில் ஒரு சார்ட்டர், எப்படி 1600 காலகட்டத்தில் ஒரு பட்டயமாக போட்டுட்டு வந்து குயின் எலிசபெத் வந்து ஈஸ்ட் சைடுக்கு வந்து நீங்கள் ட்ரைட் பண்ணுங்கன்னு அனுப்பிவிட்றாங்களோ அதே சார்ட்டரில் வந்துட்டு ஒரு சின்ன திருத்தம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் மிலிட்ரி ஃபோர்ஸஸை நீங்கள் ரேஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எங்கேனாலும் நீங்கள் வாரை டிக்ளேர் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஒரு அமைதி வேணும்னா நீங்கள் அமைதியும் உருவாக்கியிருக்கோங்க அப்படின்ட்டு அவங்களுக்கான ஈஸ்ட் இந்தியாக்கான பவர் வந்து எம்பவர்மெண்ட் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1600 இந்த எம்பவர்மெண்ட் பண்ணதுனால 1684 காலகட்டத்தில் இந்த மெட்ராஸ்க்கான பிரசிடென்சி ஸ்டேட்டஸ் மறுபடியும் வந்து கிடச்சிருது. அதுக்கப்புறம் 1688 காலகட்டத்தில் மெட்ராஸ் வந்து ஒரு முனிசிபல் கவர்மெண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது வித் ஒரு மேயரோட. சுதநிதி ஃபோர்ட் அல்லது ஃபோர்ட் வில்லியம் இது எங்கே இருக்குது அப்படின்னா கல்கட்டாவில் இருக்குது. 1690 காலகட்டத்தில் ஜார்ஜ் சர்னாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சுதநிதியில் ஒரு ஃபேக்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 1696 காலகட்டத்தில் இந்த ஃபேக்ட்ரியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுப்பிச்சு ஒரு ஃபோர்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த புதுப்பிச்ச அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து 1700 காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னா அதை வந்து ரீநேம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 1090 காலகட்டத்தில் கடலூரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்ட் சென்ட் டேவிடையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேனியர்கள். டென்மார்க்கோட கிங்கான இந்த கிறிஸ்டியன் IV வந்துட்டு 1616 காலகட்டத்தில் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதாவது இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட்டே வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே உள்ள வெல்த்தியான மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்கள ஒரு இன்வெஸ்டர்ஸை கொண்ட கம்பெனி தான் இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓவி ஜெடே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1618 காலகட்டத்தில் சிலோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன், அதாவது தன்னோட முதல் பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. அவர் இப்படி சிலோனுக்கு மேற்கொண்டு ட்ரேடு கான்ட்ராக்டுக்காக தான் போகிறார். பட் ஆனால் அவரால் ட்ரேடு கான்ட்ராக்டை வந்து எடுக்க முடியல. ஸோ அதில் டிசப்பாயின்மெண்ட் ஆனவர் திரும்பி மறுபடி டென்மார்க்குக்கே போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டுகீஸ் வந்து சண்டை போட்டு இந்த டேனியர்களோட கப்பலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூழ்கடிக்கிறாங்க. எங்கே அப்படின்னா காரைக்காலில் மூழ்கடிச்சிட்டு அந்த கப்பலில் இருந்த 13 சேலர்ஸும் ட்ரேடு டைரக்டான ராபர்ட் கிராப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் நாயக்கர் ரூலர்கிட்ட முன்னிறுத்துறாங்க. இந்த தஞ்சாவூர் நாயக்கருக்கும் ராபர்ட் கிராப்புக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நெகோசியேஷன் நடக்குது. அந்த நெகோசியேஷனில் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்துட்டு இவங்க 2 பேர் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலியமாக அவங்களோட செட்டில்மெண்ட்டை 1620 காலகட்டத்தில் தரங்கம்பாடியில் வந்து இவங்க வந்து அமைச்சிக்கிறாங்க. இந்த தரங்கம்பாடி ஃபோர்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த அதிக கடல் அலையில் வந்துட்டு ரோட்ஸுக்கும் ஹவுசஸுக்கும் அதிகமான டேமேஜ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தரங்கம்பாடி சைடில் வந்து நடக்குது. இந்த ஃபோர்ட்டை வந்து அங்கே கட்டினது மூலியமாக அந்த ஃபோர்ட் வந்து அந்த அலைகளை வந்து தடுத்து நிறுத்துது. பட் ஆனால் இந்த ஃபோர்ட் அதிக அளவில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபோர்ட் தான் டேமேஜ் ஆகுது. அவங்களுக்கு 30 வருஷமாக போகிறனால ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் லாஸ் வந்துட்டு இந்த டேனியர்களுக்கு ஆகுது. அதனால ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபோட்டோ வேறு இவங்களுக்கு அதிக அளவு டேமேஜ் ஆகிட்டே இருக்கா. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மசிலிப்பட்டினத்தில் இவங்களோட அனதர் ஃபேக்ட்ரியை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்மால் ட்ரேடிங் போர்ட்டை வந்துட்டு பிப்லி அண்ட் பாலசூர்லேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா இன்வெஸ்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டியன் IV கிட்ட போயிட்டு ரொம்ப இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப நட்டத்தில் போயிட்டுருக்கு, இதனால் இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன் IV என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை வேண்டாம், எனக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு இவர் வந்து விடாப்படியாக இருக்கார். ஆனால் 1648 காலகட்டத்தில் இந்த கிறிஸ்டியன் IV பையனான ஃப்ரெட்ரிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்ணிடுறாரு. இங்கே இருந்தாங்கல்ல இந்த தரங்கம்பாடி அதுக்கப்புறம் மசிலிப்பட்டினத்தில் உள்ள செட்டில்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செராம்பூர், அதாவது பெங்காலில் இருக்குது. அங்கே வந்துட்டு 1678 காலகட்டத்தில் அனதர் ஒரு செட்டில்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா செராம்பூர். 1648 காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோமா. பின்னாடி 1690 காலகட்டத்தில் செகண்ட் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த டென்மார்க்குக்கும் தரங்கம்பாடிக்கும் உள்ள ட்ரேட் ரூட் வந்துட்டு அகெயின் அது வந்து பாஸ் ஆகி மறுபடியும் அது ரெஸ்யூம் ஆகுது, அதாவது கண்டினியூ ஆகுது.
1755 காலகட்டத்தில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இவங்களோட செட்டில்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பின்னாடி அங்கே வந்து மலேரியாவோட த்ரெட் இருக்கிறத அறிஞ்சிட்டு 1848 காலகட்டத்தில் அதை வந்து அபேண்டன் பண்ணிடுறாங்க. இந்த டானியர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிஷனரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 மிஷனரிஸ் ரொம்ப முக்கியம். அதில் என்ன அப்படின்னா லூத்தரன் மிஷனரி, அதுக்கப்புறம் காம்பஹன் மிஷனரி. இந்த லூத்தரன் மிஷனரியில் இந்த பார்த்தலோமியஸ் ஜீகன்பல்க் இவர் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. 1706 காலகட்டத்தில் இந்த பார்த்தலோமியஸ் ஜீகன்பால்க்கும் ஹென்ரிச் ப்ளூட்ஷாவும் சேர்ந்து தரங்கம்பாடியில் மிஷனரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் லூத்தரன் மிஷனரி. அடுத்து இந்த பார்த்தலோமியஸ் ஜீகன்பால்க் பற்றி பார்த்துடலாம். இந்த பார்த்தலோமியஸ் ஜீகன்பால்க் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து தமிழை வந்து நல்லா கற்றுக்கிட்டு இங்கோட இந்தியன் ரிலிஜியன் அண்ட் கல்ச்சரை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட புக்கில் வந்துட்டு அவர் வந்து எழுதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விவிலியத்தின் புதிய ஏற்பாடு, அதாவது நியூ டெஸ்டாமெண்ட், அதை வந்து தமிழில் வந்துட்டு பெயர்க்கிறாரு. எப்போ அப்படின்னா 1715 வந்துட்டு மொழிபெயர்க்கிறாரு. 1718 இந்த ஜீகன்பால்க்கும் அவரோட சகாக்களும் சேர்ந்துட்டு சர்ச் ஒன்று பில்ட் பண்ணுறாங்க. அந்த சர்ச் வந்து இன்னுமே இருக்கிறதா வந்துட்டு சொல்லப்படுது. 1719 காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஜீகன்பால்க் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போகும்போது பைபிளோட கம்ப்ளீட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து அவர் எழுதி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜென்சிஸ் டு ரூத் அப்படின்ற ஒரு பைபிள் புக்ஸ் சீரியஸையும் வந்துட்டு இவர் வந்துட்டு எழுதியிருக்காரு. மெனி ப்ரீஃப் ரைட்டிங்ஸ் இன் தமிழ் 2 சர்ச்சையும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் செமினரி ஹால், அதுக்கப்புறம் 250 இந்தியர்களை வந்துட்டு கிறிஸ்டியன்ஸாக வந்துட்டு மதம் மாற்றமும் இவர் வந்து பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சை பற்றி பார்க்கலாம். 1664 காலகட்டத்தில் இந்த கிங் லூயிஸ் 14 ஃபைனான்ஸ் மினிஸ்டரான கால்பர்ட் தான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. 1667 காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் கேரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்துட்டு தன்னோட ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் வந்துட்டு மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி, இந்தியாவுக்கு ட்ரைடர்ஸாக வந்த கடைசி யூரோப்பியன் கண்ட்ரி யார் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான், இந்த ஃப்ரான்ஸ் தான். இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்தியாவுக்கு டைரெக்டாக வரல, அதாவது இவங்க வந்துட்டு மடகாஸ்கர் வழியாக தான் பாண்டிச்சேரிக்குள்ளே வந்திருக்காங்க. 1602 காலகட்டத்தில் ஆஃப்ரிக்காவில் மடகாஸ்கர் என்னும் இடத்தை வந்து இவங்க வந்து அடைகிறாங்க. பின்பு 1674 காலகட்டத்தில் இந்த மடகாஸ்கரை வந்து விட்டுட்டு இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஏன் அப்படின்னா ஸ்மால் கோஸ்டல் ட்ரேடிங் போர்ட் வந்து இருக்கிறதுனால, அதாவது போர்ட் அவங்களுக்கு வந்து அந்த கடல் கோஸ்ட் லைன் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா அங்கே கம்மியாக இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க. 1667 காலகட்டத்தில் இங்கே இந்தியாவில் இருந்த ஃப்ரெஞ்ச் ஏஜென்ட்டான பர்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவுரங்கசீப் கிட்ட இருந்துட்டு ஃபர்மன், அதாவது ஒரு கிராண்ட், அதாவது ஒரு பெர்மிஷன் வந்து வாங்குறாரு. 1667 காலகட்டத்தில் ஃப்ரான்சிஸ் கேரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷனை வந்து, அதாவது முதல் பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. 1668 காலகட்டத்தில் கேரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா சூரத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 1669 காலகட்டத்தில் மர்காரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை மசூலிப்பட்டினத்தில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யார்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க, இந்த பெர்மிஷனை யார்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கோல்கண்டா சுல்தான் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம பற்றி படிக்க போகும்போது ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஃபேக்ட்ரினா ஒன்றும் இல்லைங்க, வேர் ஹவுஸ். அதாவது வேர் ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கான பொருளை வந்துட்டு சேமித்து வைக்கும் ஒரு சேமிப்பு கடங்கு தான் இந்த வார் ஹவுஸ். இந்தியாவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டை வந்துட்டு நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 1672 காலகட்டத்தில் ஃப்ரான்ஸுக்கும் ஹாலாண்டுக்கும் கண்டினியூஸாக வார் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல வார் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வரணும். இவங்க நல்லா பார்க்குறாங்க, இந்தியா வந்து ஒரு வெல்த்தியான ஒரு நிலப்பரப்புங்கிறது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயமா ஆகிப்போச்சு. ஓகேவா? அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களோட விஷயமே என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ட்ரேட் பண்ணி அங்கே இருக்கிற செல்வங்களை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃப்ரெஞ்சோட மிகப்பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் அதே தான் விஷயம். இவங்க வந்து போருக்கு காரணமாக தான் இவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. அப்படி கால்பர்ட், ஏன்னா நல்லா பார்த்தா கால்பர்ட் வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான். ஓகேவா? அந்த கால்பர்ட் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு போங்க அப்படின்ட்டு ஃப்ளீட் டு இந்தியா, அதாவது ஒரு கப்பல் படையவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அனுப்பி விட்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் நேராக இவங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நம்ம இந்தியாவில் இருந்த டச்சுக்காரர்கள், அதாவது மயிலாப்பூரில் சாண்டோம் பகுதியில் இருந்த இந்த டச்சுக்காரர்கள் 1672 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியேற்றிடுறாங்க.
இப்போது டச்சுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து சண்டை நடக்குது. ஓகேவா? அந்த சண்டையில் ஃப்ரெஞ்சுக்காரங்க யாரோட உதவி வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஷெர்கான் லோடி, அதாவது இந்த பிஜாப்பூர் சுல்தானோட உதவியை வந்து கேட்குறாங்க. இந்த பிஜாப்பூர் சுல்தானான ஷெர்கான் லோடியோட ட்ரெடிஷ்னல் எதிரி யார் அப்படின்னா இந்த கோல்கொண்டா கிங்கு தான். இந்த கோல்கொண்டா கிங்கு கிட்ட அவர்கிட்ட யார் உதவி கேட்குறாங்க அப்படின்னா இந்த டச் உதவி வந்து கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டே இல்லை அப்படின்ட்டு இந்த ஷெர்கான் லோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு வந்துட்டு பாண்டிச்சேரியை வந்துட்டு கொடுக்குறாரு. இந்த ஷேர்கான் லோடி யார் அப்படின்னா அவுரங்கசீப்போட ஒரு கவர்னர் தான் இந்த ஷேர்கான் லோடி. பாண்டிச்சேரியை வந்து கொடுத்துட்டாங்களே. இந்த பாண்டிச்சேரியில் 1673 காலகட்டத்தில் இவங்க வந்துட்டு ட்ரேடிங் சென்டரை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு ட்ரேடிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, செட்டில்மெண்ட்டையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல. அதனால் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து என்ன ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு கவர்மெண்டரை வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு கவர்னராக பாண்டிச்சேரிக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி யார் அப்படின்னா இந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் தான். எப்போ வராரு அப்படின்னா 1674 வந்து வராரு. இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த பாண்டிச்சேரியை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சென்டராக வந்துட்டு மேட் பண்ணியிருக்காரு. அதில் இந்த பாண்டிச்சேரியில் லூயிஸ் ஃபோர்ட்டையும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1673 காலகட்டத்தில் சைஸ்தா கான் கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெர்மிஷன் வாங்கி, அதாவது சந்திரநாகூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு டவுன்ஷிப்பை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த சந்திரநாகூர் எங்கே இருக்குன்னா கல்கட்டாவில் வந்து இருக்குது. நம்ம பார்த்தோம் டச்சுக்காரங்க கிட்ட சண்டை போட்டாங்கன்னு பார்த்தோமா. அடிக்கடி இந்த டச்சுக்காரங்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சண்டையாக நடந்திருக்கு. ஓகேவா? ஃப்ரெஞ்சு வந்துட்டு பாண்டிச்சேரியை வந்துட்டு ஈஸியாக வந்து அவங்க கேப்சர் பண்ணல. 1672 காலகட்டத்தில் பார்த்தோம் ஃப்ரான்ஸுக்கும் ஹாலண்டுக்கும் கண்டினியூஸாக ஒரு வார் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு பார்த்தோமா. அதில் அவங்களோட மென்னையும் மணி அதுக்கப்புறம் படைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க இழந்துடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி பகுதி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு டச்சுக்காரர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்களா. இவங்க வந்து அவங்களோட ஒரு வெல் பொசிஷன்டை நம்மளை ஆக்கணும் அப்படின்ட்டு இவங்களோட அனதர் செட்டில்மெண்ட்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னா சந்திரநாகூருக்கு வந்து போகிறாங்க. அதனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால டச் வந்து மறுபடியும் பாண்டிச்சேரியை 1693 காலகட்டத்தில் கேப்சர் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டச்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. 1697 காலகட்டத்தில் ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் மூலியமாக பாண்டிச்சேரி வந்து மறுபடியும் யார்கிட்ட போகுது அப்படின்னா ஃப்ரெஞ்சு கிட்ட போகுது. டேரெக்டாக 1697 வந்து அவங்களுக்கு போல ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் ஆகுது. கிட்டத்தட்ட ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட இறப்பு வரைக்குமே அவர் தான் வந்துட்டு கவர்னராக இருக்கார். நம்ம பார்த்தோம் ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரிங்கிறத பார்த்தோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி செக்யூர் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் 1725 மாஹியை செக்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1739 காரைக்காலையும் செக்யூர் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரெஞ்சு கவர்னர் யார் அப்படின்னா அடுத்து வர்றது இந்த டூமாஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த டூமாஸுக்கு அப்புறம் யார் வராரு அப்படின்னா டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறவர் வராரு. இந்த டியூப்ளெக்ஸ் அவருங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ரோல். மார்ட்டினுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இந்த ஃப்ரெஞ்சு பவரில் ப்ளே பண்ணது யார் அப்படின்னா இந்த டியூப்ளெக்ஸ் தான். இவர் தான் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சோட விஷனே வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ஃபோர்ஸ் வந்து பண்ணவர் தான் இந்த டியூப்ளெக்ஸ். இவர் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எங்கெல்லாம் அப்படின்னா மாஹி, காரைக்கால், பாலசூர், அப்புறம் கசிம் பசாரில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ளே பெரும்பாலும் வரலை. பட் ஆனால் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா ஸ்வீடனில் காத்தன்பெர்க் அப்படிங்கிற இடத்துல 1731 வந்துட்டு இதை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு கம்பெனி வந்து ட்ரேட் பண்ண வருது அப்படின்னு அந்த கம்பெனி இன்ஸ்பயர் பண்ணது யாரெல்லாம் அப்படின்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கன்க்ளூஷன், அதாவது போர்ட்டுகீஸுக்கும் டச்சுக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இதில் போர்ட்டுகீஸை வந்து இந்த டச்சுக்காரங்க வந்துட்டு மொத்தமாக அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டச்சுக்கும் ஃப்ரெஞ்சுக்குமே வந்துட்டு சண்டை நடக்கும். இதில் டச்சு முழுசாக சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது இங்கிலீஷும் இந்த டேனியர்கள் தான். இந்த டேனியர்கள் பார்த்தா அப்படின்னா மதமாற்றத்திலே வந்துட்டு முழுசாக தங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிறாங்க. நம்ம பார்த்தா 2 மிஷனரி வந்துச்சு. ஒன்று லுத்தரன் மிஷனரி, இன்னொன்று காம்பகன் மிஷனரின்னு அப்படின்ட்டு 2 மிஷனரி வந்துச்சு. ஸோ இவங்க வந்து மதம் பரப்புறதுலேயே முக்கியமாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது ஃப்ரெஞ்சும் இந்த இங்கிலீஷும் தான் பேலன்ஸ் இருக்கிறது. இவங்க 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி சண்டை போடுற வார் வந்து பார்க்கறது தான் இந்த கர்நாடிக் வார். இந்த 3 கர்நாடிக் வாரும் முடிகிற போகும்போது ஃப்ரெஞ்சும் தன்னோட பொசிஷன் வந்து மொத்தமாக இழந்துடுறாங்க. கடைசி பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கிலீஷ் தான் இருந்து நம்மளை வந்துட்டு கிட்டத்தட்ட ஆட்சி வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது 1600 காலகட்டத்தில் வந்த ஆங்கிலேயர் படை 1600 காலகட்டத்தில் வந்தோன்னு பார்த்தோமா, வந்த ஆங்கிலேயர் படை கிட்டத்தட்ட 1857, அதாவது கிரேட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 1857 அப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 1947. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை ஆட்சி பண்ணது பிரிட்டிஷ் கிரவுன். அது வரைக்கும் நம்மளுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கிரவுன் தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.